வெல்கம் டு குவிக் டாக்ஸ் தமிழ் 360 டிகிரி சேனல். வணக்கம் நண்பர்களே. 2000 வருடங்களுக்கு முன்பே மனிதர்கள் கம்ப்யூட்டர் பயன்படுத்தினார்கள் என்று உங்களிடம் யாராவது சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அதாவது நீங்க யாருடா இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி அவரை திட்டுவீங்க, சரியா? ஆமாங்க, நானா இருந்தாலும் அப்படித்தான் செய்வேன். ஆனால் இது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு உங்களுக்குள்ள தோணுது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2000 வருடங்களுக்கு முன் மனிதர்கள் நேரத்தை மட்டும் அல்ல, காலத்தையும் பிரெடிக்ட் பண்ணினாங்க என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அது வெறும் அறிவியல் புனைக்கதை அல்ல, அது ஒரு உண்மை வரலாறு. ஒரு கடலில் கிடைத்த உடைந்த உலோக துண்டு இப்போ உலகின் முதல் கணினின்னு சொல்லப்படுகிறது. 1901 கிரீஸ் அருகே உள்ள கடலில் டைவர்ஸ் ஒரு பழைய கப்பல் விபத்து ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அந்த கப்பல் விபத்தில் தங்கம், சிலைகள், கலைப்பொருட்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அதுல ஒரு சிறிய துருப்பிடித்த சாதனம் இருந்தது. யாருக்கும் முக்கியமா தெரியல. ஒரு உடைந்த கியர் மாதிரி தான் இருந்தது. ஆனா ஆண்டுகள் கழிச்சு விஞ்ஞானிகள் அதை ஸ்டடி பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த டிவைஸ்க்கு பேர் ஆண்டிகேதரா மெக்கானிசம். இது ஒரு சாதாரண மெஷின் இல்ல. இதுக்குள் 30க்கும் மேற்பட்ட பிரான்ஸ் கேர்ஸ் இருந்தது. அந்த கேர்ஸ் சாதாரணமாக மூவ் ஆகல, அவை மேத்தமேட்டிக்கலி பெர்ஃபெக்ட் ரேஷியோஸ்ல மூவ் ஆகுது. அதாவது இது ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டர். ஆனா நம்பர்ஸ்காக இல்ல, டைம், ஸ்பேஸ், ஸ்கை மூவ்மெண்ட்ஸ்காக. இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் என்ன பண்ணினாங்கன்னா, சோலார் எக்லிப்ஸ் எப்போது வரும், லூனர் சைக்கிள் எப்படி சேஞ்ச் ஆகுது, பிளானட்ஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, எல்லாம் பிரெடிக்ட் பண்ணினாங்க. ஒவ்வொரு கியர் ஒரு செலஸ்டியல் மூவ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஸ்மால் கிராங்க் டர்ன் பண்ணினா என்டையர் யூனிவர்ஸ் மூவ்மெண்ட் சிமுலேட் ஆகுது. இதுதான் ஒரு போர்ட்டபிள் யூனிவர்ஸ் சிமுலேட்டர். இதுதான் பிக்கெஸ்ட் ஷாக். இந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி மாடர்ன் வேர்ல்ட்ல 1000 வருடங்களுக்கு பிறகுதான் டெவலப் ஆனது. ஆனா இந்த டிவைஸ் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அப்போ क्वेश्चन, எப்படி அந்த காலத்துல இந்த நாலேஜ் வந்தது? அது எப்படி சடன்லி டிஸப்பியர் ஆயிடுச்சு? விஞ்ஞானிகள் இந்த சாதனத்தை எக்ஸ்ரே, 3D ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க. அதுல மறைக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிடைத்தது. கிரேக்க மொழியில எழுதப்பட்ட அறிவுறுத்தல்கள் ஒரு கையேடு மாதிரி. அதுல தெளிவாக சொல்லி இருந்தது எப்படி பயன்படுத்தணும், என்ன கணிக்க முடியும் என்று. இதனால் இது தற்செயலான கண்டுபிடிப்பு அல்ல, இது ஒரு மிகவும் மேம்பட்ட அறிவியல் கருவி அப்படின்னு தெரிந்து கொண்டார்கள். ஆனா இன்னும் ஒரு மர்மம், அதாவது இந்த தொழில்நுட்பம் ஏன் தொடரவில்லை? ஏன் இதே மாதிரி சாதனங்கள் மீண்டும் கிடைக்கவில்லை? ஒரு கோட்பாடு அறிவு இழந்தது. இன்னொரு கோட்பாடு, இந்த தொழில்நுட்பம் சிலருக்கு மட்டும் தெரிஞ்சு மறைந்திருக்கும். ஒரு உடைந்த சாதனம் வரலாற்றை மாற்றம் பண்ணுது. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி. நாம் நினைப்பதை விட பண்டைய உலகம் மிகவும் முன்னேறியதாக இருந்திருக்கலாம். அல்லது நாம் தான் வரலாற்றை குறைத்து மதிப்பீடு பண்ணுறோமா? இந்த மர்மம் பற்றி உங்கள் கருத்து என்ன? இது தொலைந்து போன தொழில்நுட்பம் அல்லது இன்னும் பெரிய ரகசியம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட டீப் மிஸ்ட்ரி சயின்ஸ் வீடியோஸ் வேண்டும்னா குவிக் டாக்ஸ் தமிழ் 360 டிகிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.